நீங்கள் என்னதான் வெரைட்டிஸாக சாப்பிட்ருந்தாலும் இந்த மஞ்சள் சோறு சாப்பிட்ருக்கீங்களா? தேங்காய் பால் மஞ்சள்லாம் சேர்த்து அவ்வளோ மனமாக கருவேப்பிலலாம் சேர்த்து பண்ணுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சட்டியில் எண்ணெய் நெய் வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, இஞ்சி பூண்டு 2 தட்டி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தான் தாளிப்பு. ஒன் பை ஒன்னாக நம்மளோட ஒவ்வொரு தாளிப்பாக வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்கும். அப்புறம் தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா பால் 2 பால் அப்படிலாம் வந்து கிடையாது. மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேங்காய் பால் 2 இதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாலோடவே மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சள் சோறுக்கு தேங்காய் பால் நல்லா கொதிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஒரு கொதியில் அப்படி இல்லைனா கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். தண்ணியும் ரைஸும் நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டு ஓபன் பண்ணா சூப்பரா ரெடி ஆயிடும். இது ஒரு ஊர்ல ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷனலா பண்ற ரெசிபி. இந்த மஞ்சள் சோறை இன்னொரு விதமாவும் பண்ணுவாங்க. அது டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொரு நாள் அது வந்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வந்து